ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கல்லறை திருநாளாக உலகில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருகிறார்கள். அன்று குடும்பத்தில் இறந்தவர்கள் நினைவாக கல்லறைகளுக்கு சென்று மாலையிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்தி வருவார்கள். கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இறந்தவர்களுக்காக சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பலியும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தஞ்சையில் உள்ள அனைத்து கல்லறை தோட்டங்களிலும் நேற்று கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கல்லறைகள் சுத்தம் செய்யப்பட்டு வர்ணம் பூசப்பட்டிருந்தன. தஞ்சை தூய பேதுரு ஆலய கல்லறை தோட்டத்தில் நடைபெற்ற கல்லறை திருநாளில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இறந்த தங்கள் முன்னோர்கள் சமாதி முன்பு மலர்களை தூவி வழிபட்டனர். மேலும் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து இறந்தவர்களின் ஆத்மாக்கள் மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனைகளும் செய்தனர். நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள புனித சூசையப்பர் கல்லறை தோட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இறந்த தங்களது மூதாதையர்களின் சமாதி முன்பு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் பிரார்த்தனை செய்தனர். சிலர் மூதாதையர்களுக்கு பிடித்த இனிப்பு, குளிர்பானம், பிஸ்கெட் போன்றவற்றை கல்லறை முன்பு படைத்து வழிபட்டனர். சிலர் முன்னோர்களை நினைத்து கண் கலங்கினர். கல்லறை திருநாளை முன்னிட்டு திரு இருதய ஆண்டவர் கல்லறை, சூசியப்பர் கல்லறை, புனித வியாகுல அன்னை ஆலய கல்லறை, மைக்கேல் சம்மனசு கல்லறை, ஆரோக்கியம் செபஸ்தியம்மாள் கல்லறை, மாதா கோட்டை லூர்து சகாய மாதா கல்லறைகளில் திருப்பலியும் கல்லறைகள் புனித செய்யும் சடங்குகளும் நடைபெற்றன. இறை மக்கள் காலை முதல் வெளியூரில் இருந்தும் தஞ்சையின் பல பகுதிகளில் இருந்தும் குடும்பமாக தங்கள் முன்னோர்கள் கல்லறைகளை மலர்களை வைத்தும் பூமாலைகள் வைத்தும் மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைத்தும் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றனர்.